பசங்க ரொம்ப ஸ்நாக்ஸ் வேணும் ரொம்ப தொல்லை பண்ணினே இருந்தாங்க. சரி என்ன செய்யலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பானிபூரி அப்பளம் இருக்குது. சரி அதை வச்சு பானிபூரி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேன். இது பானிபூரி செய்ய தேவையானது என்னென்னா, ஓகே, இதில் வந்துட்டு புதினா வச்சுக்கிறேன், கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி இருக்குது. இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை அரைச்சி வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி வடிகட்டிக்க போகிறேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். தேவையான தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், பாருங்கள், அது வடிகட்டவே மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா இலையும் அரைச்சதுனால அப்படியே நின்றுடுச்சு. சரிங்க, இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பானிபூரி ஒன்று போட போகிறேன். அப்பளம் எப்படி பொரியுதுன்னு பார்க்கலாம். இருங்க, திருப்பி விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா அது பொரியாது அப்பளம். இப்படி அப்படியே திருப்பிகிட்டே இருந்தால் தான் பெருசாகும். பாருங்க, சின்னதாக போட்டோம், பெருசாகிட்டே வருது. பாருங்க, ஒரு அப்பளம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒன்றா தான் போடணும், இல்லை ஒன்று இல்லை 2 போடணும். ஏன்னா அது மொத்தமாக போட்டோன்னா புரியாது. ஏன்னா திருப்பிகிட்டே இருக்கணும் இந்த அப்பளத்தை பொறுத்தவரையிலும். இந்த பானிபூரி அப்பளத்தை இது மாதிரி உடச்சி வச்சுக்கணுங்க. உடச்சி இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே இது பானிபூரி மசாலா, இது பட்டாணி, இது உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுட்டேன், இது வெங்காயம் கட் பண்ணி வச்சுறேன், இது அப்பளம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு இது போகணும். இதில் கொஞ்சம் இது மாதிரி போட்டுன்னு இந்த மாதிரி இந்த மசாலாவை போட்டுட்டு, இதில் ஆனியன் போட்டுட்டு, இதுக்கு தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். கட் பண்ணு. எப்படி இருக்குதுடா பானிபூரி? டேஸ்ட்டாக இருக்குதா? ஓகே.